என்னோட நேம் வந்து மேனகா. நான் திருச்செங்கோட்டிலேருந்து பேசுகிறேன். நான் மேமோட கிளாஸில் வந்து 3 months கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வந்து எல்லா ஒரு ஆக்டிவிட்டீஸுமே செய்யும்போது நல்லா புஷ் பண்ணி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோடதில் வந்துட்டு 72 kgs நான் வெயிட் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து 3 months இன்னும் கம்ப்ளீட் ஆகல, 2 months கம்ப்ளீட் ஆகிருக்கு. 3rd month ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் என்னோடய வெயிட் வந்து 62 வரைக்கும் வந்திருக்கு. இன்ச் லாஸஸ்லாம் நிறையாவே நடந்திருக்கு. என்னோட பழைய ட்ரெஸ்லாம் எனக்கு இப்போ தான் ஃபிட்டாக இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி. மேம் வந்து ஒவ்வொன்றும் சொல்லும்போது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நல்லா புஷ் பண்ணி பண்ண சொல்லுவாங்க. செல்ஃப் கேர் பார்க்க முடியுது. நிறைய சேஞ்சஸ் தெரியுது. ஹெல்த் வைஸாகவும் மைண்ட் வைஸாகவும் நிறைய சேஞ்சஸ் தெரியுது. இந்த மார்னிங் எந்திரிக்கிறது பெரிய ஒரு இதாக இருக்கும். ஸோ இந்த மந்த் வந்துட்டு எங்களுக்கு மார்னிங் பேட்ச் போட்டிருந்தனால அது செய்கிறது இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்குது. மார்னிங் முடிச்சுட்டு ஈவினிங் கிளாஸும் மேம் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஈவினிங் கிளாஸும் ஜாயின் பண்ணுவோம். மேமோட ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். புதுசாக சொல்லி தருவாங்க. எப்பயும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ மார்னிங் ஒரு பேட்ச் செய்கிறாங்க அப்படின்னா அதே வந்து ஈவினிங் இருக்காது. ஈவினிங் வேறு மாதிரி இருக்கும். கிளாஸ் வந்து சூப்பராக போகும். அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு புஷ் பண்ணுவாங்க. நம்மளால செய்ய முடியல அப்படின்னா புஷ் பண்ணுவாங்க. செய்யுங்க, முடியும், செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. தேங்க்யூ மேம்.